ஒரு காதல். டேய், என்னடா வளையல எடுத்துட்டான்னு சொன்ன? அது மாவிளக்கு பக்கத்திலே இருக்கு. தெரியலடா, அவ அதை எடுத்துக்கிட்டதை நான் பார்த்தேன்டா. ஆனா எதுக்காக அவ திரும்பவும் மாவிளக்கு போடுற இடத்துல வச்சுட்டான்னு தெரியலடா. சரி விர்றா, இப்போ ஒண்ணு கெட்டு போல. இந்த வளையல எடுத்துட்டு போய் கைலம்மா கோயில்ல இந்த வளையல இருந்ததை பார்த்தேன், அதை நான் போட்டுக்கிட்டா 4 பேர் தப்பா சொல்லுவாங்க. அதனால இதை நீ போட்டுக்கிட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நான் கொடுக்குற இந்த வளையல அம்மனே கொடுத்ததா நினைச்சு இதை போட்டுக்க கைலம்மா அப்படின்னு கொடுக்குற. அவளும் மறக்க முடியாம இதை போட்டுப்பா. உன் ஆசை நிறைவேறிடும். எப்படி ஐடியா? வாவ் நண்பா, செம்ம ஐடியா கொடுத்தடா. உடனே இந்த வளையல எடுத்துட்டு போய் கொடுக்குறேன்டா. டேய், எங்கடா வளையல காணோம்? ஒருவேளை நம்ம பேசிட்டு இருந்த கேப்ல நமக்கு தெரியாம கயல் வந்து எடுத்துட்டு போயிருப்பாளோ? வேறாண்டி, வளையல் நல்லா இருக்கா? எங்க வீட்டுக்காருக்கும் எனக்கும் சண்டை. 2 நாளா பேச்சுவார்த்தையே இல்ல. அதான் எனக்கு தெரியாம கோவில்ல எனக்காக வளையல் வாங்கி வச்சு என்ன சமாதானப்படுத்திருக்காரு. நல்லா இருக்கா வளையலு? நல்லா இருக்கா? நல்லா இருக்கு பாட்டி, நீங்க போங்க. கயலு, ஆசையா நீ வச்ச வளையல் எடுத்துட்டு போயிட்டா. வாங்கம்மா. என்னம்மா எல்லாரும் மாவிளக்கு போட்டு வேண்டிக்கிட்டீங்களா? நல்லா வேண்டிக்கிட்டோம் பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி நான் நினைச்சது நடக்குமா பாட்டி? கண்டிப்பா நடக்கும்மா. கன்னி பொண்ணு நீ என்ன வேண்டி இருக்க போற? காலாகாலத்துல கல்யாணம் நடக்கணும்னு தானே வேண்டி இருப்ப. ஆமா பாட்டி, ஆசைப்பட்டவரே எனக்கு கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டேன். ஒன்னும் கவலைப்படாத தாயி. இங்க எத்தனையோ பொண்ணுங்க வந்து வேண்டிட்டு போய் அவங்களுக்கெல்லாம் நினைச்சபடி கல்யாணமாகி புள்ள குட்டியோட சந்தோஷமா இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு மட்டும் என்ன அந்த அம்மா கண் திறக்க மாட்டாளா என்ன? நீ நினைச்சது கண்டிப்பா நடக்குமா. வேணும்னா ஒண்ணு பண்ணுமா. நீ நினைச்சது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இங்க இன்னொரு வழி இருக்குமா. அப்படியா? அது என்னன்னு சொல்லுங்க பாட்டி. நான் நினைச்சது நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கணும். இந்த கோயிலுக்கு பின்னாடி ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துக்கிட்ட போய் அம்மனை நினைச்சுக்கிட்டு உங்க மனசுல நினைக்கிறத ஒரு சீட்ல எழுதி ஒரு அகல் விளக்கு ஏத்தி அந்த சீட்டை விளக்குல கட்டி தண்ணியில விட்டுறணும். அந்த சீட்டும் விளக்கும் மறு கரையில உங்க கைக்கு வந்து கிடைச்சா நீங்க எழுதுனதும் அழியாம இருந்தா கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்குமா. என்ன பாட்டி, நீங்க உண்மையாவா சொல்றீங்க? உண்மையாதாமா சொல்றேன். சீக்கிரமா போங்கம்மா. இதோ உடனே போறேன் பாட்டி. பாட்டி, ஒரு சந்தேகம். எனக்கு தமிழ் சரியா எழுத வராது, அதனால இங்கிலீஷ்ல எழுதுனா செல்லுமா? நீங்க எந்த பாஷையில எழுதினாலும் செல்லும். இந்த அம்மாவுக்கு தெரியாத பாஷை உலகத்துல இருக்கா என்ன? கண்டிப்பா உங்க வேண்டுதலை அம்மா நிறைவேத்துவா. விளக்கு இருக்கு, இப்ப பேப்பர் பென்னுக்கு எங்க போறது? இந்த வேண்டுதலுக்காகவே எல்லா கடையிலயும் பேப்பர் பென் இருக்குமா. என்கிட்டயும் இருக்கு, வாங்கிட்டு போங்கம்மா. இந்தாங்கம்மா. நாங்க வரோம் பாட்டி. ராசியா போயிட்டு வாங்கம்மா. தேங்க்ஸ் பாட்டி. அம்மா நீங்களும் வந்து வாங்கிட்டு போங்கம்மா. நீங்களே விளக்க வாங்கிட்டு போய் எழுதி விடுங்கம்மா. கையல், நாமளும் பேப்பரும் பெண்ணும் வாங்கி எழுதி விடலாமா? பாட்டி, எங்களுக்கு ஒரு செட்டு கொடுங்க. இதோ தரமா. இந்தாம்மா, வாங்கிக்கம்மா. இந்தாங்க காசு. சரிங்கம்மா, போயிட்டு வாங்க. போயிட்டு வரோம் பாட்டி. போயிட்டு வாங்கம்மா.
புவனா, தமிழ்லயே எழுதலாம்னு நினைக்கிறேன். உனக்கு தான் தமிழ்ல எழுத தெரியுமே, எப்படி எழுதணும்னு சொல்லு, நானும் அதே மாதிரி எழுதிக்கிறேன். என்ன இப்ப சூர்யான்னு எழுதி விட போற, அப்படிதானே? இப்படி கரெக்டா சொல்ற? ஆமா, உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எங்களுக்கு தெரியாதா என்ன? குடு, நானே எழுதி தரேன். ம், இல்ல, நீ எழுதி சூர்யா சார் உன் பக்கம் இழுக்கலான்னு பாக்குறியா? அதெல்லாம் முடியவே முடியாது. நீ அப்படியே காத்துல எழுதி காட்டு, நான் அதே மாதிரி எழுதிக்கிறேன். ம், நானே மெதுவா எழுதுவேன். எதுவும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகி லைஃபே மிஸ்டேக் ஆயிடக்கூடாதுல்ல, அதனாலதான் உன்னை எழுதி காட்ட சொன்னேன். ஓகே, கொஞ்சம் உஷாரா தான் இருக்கேன். ஆனா இந்த கயல் கிட்ட தான் அப்பப்ப நீ கோட்டை விட்டுற. சரி, நான் காத்துல கோலம் போடுறேன், அத பார்த்து நீ பேப்பர்ல எழுது. ம். சூ, அடுத்து இர். யா. பாரு, கரெக்டா? ஹே, நல்லா தமிழ்ல எழுதுறியே, சூப்பர் நிஷா. காதல் வந்துட்டா தமிழ் தானா வருது பாரு. ஆ நிஷா, இந்த பேப்பர் உன் கையில கிடைக்க ஒண்ணு பண்ணலாமா? இந்த பேப்பர் வெளியில தெரியற மாதிரி ஒரு அடையாளம் போட்டு தண்ணில விட்டுருவோம். அந்த கரைக்கு வரும்போது ஈஸியா பார்த்து எடுத்துக்கலாம்ல. உன் தலை, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? நீ ஏதாவது பண்ணி அம்மனுக்கு கோபம் வந்துற போது. என் வாழ்க்கையோட விளையாட நினைக்காத. சரி சரி, விட்டுறலாம் வா. அத்தா, சூர்யா சார் எனக்கு கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த பேப்பர்ல அவர் பேரை எழுதி விட போறேன். இந்த பேப்பர் மறுபடியும் என் கையில கிடைக்கிற மாதிரி நீதான் அத்தா அருள் புரியணும். சரி வா, அந்த கரைக்கு போவோம். நான் இந்த அகாடமியில் சிறந்த முறையில் மதிப்பெண் வாங்க வேண்டும். அம்மா, நான் ஆசைப்பட்டதை இந்த சீட்ல எழுதியிருக்கேன். உன்னை நம்பிதான் இந்த சீட்டை தண்ணியில விட போறேன். இந்த சீட்டை என் கைக்கு கிடைக்கிற மாதிரி கொண்டு வந்து சேருமா? நான் நினைச்சபடி என்னோட எதிர்காலம் அமைய நீதமா அருள் புரியணும். நான் என்னோட கடந்த காலத்தை மறந்துட்டு புதுசா நான் நினைச்ச வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு போராடிட்டு இருக்கேன். நான் நினைச்ச அந்த வாழ்க்கை எனக்கு கிடைக்க நீதமா மனசு வைக்கணும். பனித்த சடையும் பவளம் போர் மேனியும்
என்ன சச்சு யாரை தேடுற? இல்ல சதீஷ், கையில இருக்காங்களான்னு பாக்குறேன். அவங்க தான் காலையிலேயே வந்து கோயில திருவிழா வச்சிருக்காங்கன்னு ஞாபகப்படுத்திட்டு வந்தாங்க. அதான் எங்க இருக்காங்கன்னு பாக்குறேன். அவங்க இருந்தா இந்த கோவிலை பத்தி ஏதாவது சொல்லுவாங்க. அச்சு, நீ கையலுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிட்ட போல இருக்கே. இந்த லேடிஸே இப்படிதான், எங்க போனாலும் அங்க இருக்கிற லேடிஸ் கிட்ட ஈஸியா பழகிடுறாங்க. ஏன் நீங்க இப்படி பழகிக்கலாம்ல? நாங்களா வேண்டான்னு சொல்றோம்? சரி சரி. நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ பார்த்துட்டு இருப்பீங்க, அதுக்கு நாங்களா பொறுப்பு? நாங்கெல்லாம் அதெல்லாம் பாக்குறது இல்ல. அட ஆமா, உங்களுக்கு என்ன சமையல் குறிப்பு அழகு குறிப்புன்னு எதையாவது பேசி அட்டாச் ஆயிடுறீங்க. எங்களுக்கு என்ன குறிப்பு இருக்கு? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஹெல்த் டிப்ஸ் மட்டும்தான். அதை சாப்பிடாத இதை சாப்பிடாதன்னு கண்டிஷன் போட்டா எவன் நம்ம கிட்ட பழகுவான் சொல்லு? டாக்டரை பார்த்தாலே ஏதோ யமனை பார்த்த மாதிரி பயந்து ஓடுறானுங்க. சரி சரி, அம்மன் கிட்ட நமக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கோங்க. இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன்னு கையில் சொல்லிருக்காங்க. அச்சு, நமக்கு கல்யாணம் ஆகணும்னா சாமி வரம் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. இந்த ஆசாமி வரம் கொடுத்தாலே போதும். வேணும்னா இப்பவே உன் கழுத்துல தாலி கட்டுறேன், பாக்குறியா? என்ன தேடுறீங்க? இல்ல, இங்க ஏதாவது மஞ்ச கயிறு கிடைக்குதான்னு பாக்குறேன். படத்துல எல்லாம் ஹீரோ அப்படியே அம்மன் கிட்ட இருந்து சட்டுன்னு ஒரு மஞ்ச கயித்தை எடுத்து ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டுவாரே, அந்த மாதிரி நானும் இன்னைக்கு உன் கழுத்துல தாலி கட்டலான்னு பாக்குறேன். ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. எப்பா, நீங்க செஞ்சாலும் செய்வீங்க. வாங்க முதல்ல போய் சாமி கும்பிடலாம். சரி. கடவுளே, சதீஷ் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. வாங்க பிரகாரத்தை சுத்தி வரலாம். அச்சு, என்னால அவ்வளவு பொறுமையா சாமி கும்பிடலாம் பொறுமை இல்ல. சாமி கிட்ட மரியாதைக்கு ஒரு ஹாய் சொல்றதோட முடிச்சுக்கணும். நீ எப்படி கும்பிடணுமோ கும்பிட்டுட்டு வா, நான் வெளியில வெயிட் பண்றேன். நீங்க என்னைக்கு தான் இதெல்லாம் சரியா பண்ண போறீங்களோ தெரியல. சரி வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். ஓகே. ஷப்பா, எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கிறது? போய் ஏதாவது டீ காஃபி சாப்பிட்டு வந்துருவோமா? சரி சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் கொறிக்கிறதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வந்துடலாம். அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வெயிட் பண்ணலாம். லைட்டா பசிக்கிற மாதிரி இருக்குடி. நீ பேசாம நிக்க போறியா இல்லையா? கார்த்திகா, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லு, நான் கிளியர் பண்றேன். என்னன்னு சொல்லு. இல்ல, ஆளாளுக்கு பேப்பர்ல கட்டுக்கு போறவனோட பேர் எழுதி அனுப்புறாங்க. இவ பேப்பர் அவளுக்கும் அவளோட பேப்பர் இவளுக்கும் வந்தா என்ன பண்ணுவாங்க? இதுக்கு மேல ஏதாவது பேசுன அப்படியே தண்ணிலேயே முக்கிருவேன் பாத்துக்கோ. ஐயோ, எனக்கு ஸ்விம்மிங் தெரியாதுடி. அப்போ ஒழுங்க மரியாதையா நில்லு, வெயிட் பண்ணு. ஹே, நான் நினைச்சது வந்துருச்சு. ஆத்தா கிட்ட போய் வேண்டிக்கிறேன். சரி. நான் நினைச்ச மாதிரியே வந்துருச்சு. நான் போய் வேண்டிக்கிறேன். சரிடி. கயல், நான் நினைச்ச மாதிரி அப்படியே வந்திருக்குடி. ஐயோ, நான் போய் வேண்டிட்டு வரேன். என்ன நிஷா, பேப்பர் எம்டியா இருக்கு? ஒருவேளை நீ நினைக்கிறது நடக்காதுன்னு அம்மன் சிம்பாலிக்கா சொல்றாளோ?
இந்தாம்மா குங்குமம். அகிலாண்ட ஈஸ்வரி, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும். அம்மா தாய், நான் நல்லபடியா படிச்சு அகாடமி ட்ரைனிங் முடிச்சு ஒரு நல்ல போலீஸ் ஆபீசரா ஆகி என் லட்சிய பாதையில போகணும்னு நினைச்சுதான் உன்னை வேண்டி சீட்டு எழுதி விட்டேன். ஆனா நான் எழுதின சீட்டுக்கு பதிலா அவர் பேர் போட்ட சீட்டை கையில கிடைக்க வச்சு என்னை சோதிக்கிறியேம்மா. நான் எல்லாத்தையும் மறந்து தெளிவா இருக்கேன்னு நினைக்கிறப்போ எதுக்குமா என் மனசுல குழப்பத்தை உண்டு பண்ற? உன் விளையாட்டை என் வாழ்க்கையில விளையாடி பார்க்க நினைக்காதம்மா. என்னை என் வழியில போக விடுமா. பார்த்து வர மாட்டியா? இங்க வழுக்குன்னு கூடுவா உனக்கு தெரியாது. பார்த்து போ. நீ வழிக்கு விழும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் உன்னை தாங்கி பிடிக்க என்னால வர முடியாது. புரிஞ்சுதா? சாரி சார், நீங்க நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ ஈஸியா வழுக்கி விழ மாட்டேன் சார். நான் ஏற்கனவே ஒரு முறை வழுக்கி விழுந்துட்டேன். அந்த வழியையே இன்னும் என்னால மறக்க முடியல சார். அதனால கண்டிப்பா இன்னொரு முறை நான் வழுக்கி விழ மாட்டேன் சார். நான் இனிமே பார்த்து கவனமா ஒவ்வொரு அடியும் எடுத்து வைப்பேன் சார். ஆனா அதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்கு சார். நான் வாழ்க்கைனா என்னன்னு புரிஞ்சுக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு சார். மனுஷங்க எப்படியெல்லாம் இருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அன்பு, பாசம், துரோகம் எல்லாத்தையும் ஒரே இடத்துல அனுபவிச்சிட்டேன் சார். அந்த அனுபவம் தான் சார் என்னை பக்குவப்படுத்துச்சு. அப்ப எனக்கு உதிச்சதுதான் நான் போலீஸ் ஆகணும்ன்ற லட்சியம். எனக்கு லட்சியம் மட்டும் போதும் சார். வேற எதையும் நான் யார்கிட்டயும் எதிர்பார்க்கல சார். என்னை நானே பாத்துக்கிற அளவுக்கு எனக்கு அனுபவமும் பக்குவமும் வந்துருச்சு சார். சாரி சார், நான் தேவையில்லாம எதேதோ பேசி உங்க மூட கெடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் என்னை பிடிச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்.